ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். எல்லாருமே பொதுவாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா தான் ஸ்டாக்கே செலக்ட் பண்ணுவோம். இதில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே நம்ம ஒரு ஸ்டாக்கை சூப்பராக செலக்ட் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், ஸ்டாக் செலக்ட் பண்ண உடனே ஒரு 3 விஷயம் பார்க்கணும். ஸோ அதை நான் எண்டில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னு சொன்னாலே இந்த மார்க்கெட் டேட்டா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுங்க. ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டுன்னு இருக்கும். சரிங்களா? இதில் டெரிவேட்டிவ்ஸ்க்கும் இருக்கும். சரிங்களா? ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டெரிவேட்டிவ்ஸ்னால் ஆப்ஷன் சைட், நமக்கு அது தேவையில்லை. ஸ்டாக்கை தான் நம்ம தொடர்ந்து இப்போ படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸ்டாக்கில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் இருக்கக்கூடிய சரிங்களா ஸ்டாக்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் முதல்ல இருக்கக்கூடிய 10 ஸ்டாக்கை அப்படி கொஞ்சம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்கள் இப்படி பார்க்கும்போதே மேஜராக எந்த செக்டார் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். HCL, சரிங்களா? இது ஐடி பேஸ்டு கம்பெனி. அப்படியே கீழே நீங்கள் கொஞ்சம் அப்படியே வந்துட்டீங்க அப்படின்னா விப்ரோ, சரிங்களா? டெக் மஹேந்திரா, இதெல்லாம் ஐடியை பேஸ் பண்ண கம்பெனிஸ். அப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான செக்டார் முன்னாடி ஷோ ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இப்படி பார்க்கச்ச உங்களுக்கே தெரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு சம்டைம்ஸ் செக்டார் பார்க்குறது தெரியாமல் இருக்கலாம் பிகினராக வரும்போது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு செக்டார் இது இந்தந்த கம்பெனியை சார்ந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணச்ச உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா எல்டி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த 3 டாட் இருக்கா, நீங்கள் எல்டியை ஆட் பண்ணுங்கள். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்டி தெரியுது உங்களுக்கு. அது எது ரிலேட்டடான ஏதாவது இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது தெரியலை அப்படின்னா சரிங்களா, இப்படி கிளிக் பண்ணி ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ 1 by 1 அந்த ஃபண்டமெண்டலில் போயிட்டு கூட இது என்ன பேஸ் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இப்போது இந்த மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஏன் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படின்னா இது 9:08க்கே ஓப்பன் ஆயிரும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு மேஜரான ஸ்டாக்கு எதில் இருக்குது அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி தான். டாப் 10ல் மேஜரான ஸ்டாக் எது இருக்குது? ஐடி இருக்குது. அப்போ ஐடி தான் இப்போதைக்கு டாப்பில் இருக்கும். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக இதில் வந்துட்டு சரிங்களா மார்க்கெட் டேட்டா இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? வந்த உடனே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் செக்டாரல் இண்டிசஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? நீங்கள் எப்படி பார்க்கும்போது சரிங்களா ஒரு செக்டார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா ஐடி தான். சரிங்களா? நிஃப்டி ஐடி, ஏன்னா ஐடி ஸ்டாக்ஸ் தான் நிறைய. அந்த 10ல் ஒரு 3 கம்பெனி பக்கம் என்னவா இருக்குது? ஐடி தான் இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? ஸோ ஐடியோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்கள். சரிங்களா? 1 பாயிண்ட், அதாவது நீங்கள் ட்ரேடு எடுக்கச்ச அந்த செக்டார் 1 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை பார்க்குறோம். சரிங்களா? 9:08க்கே பார்க்குறோம். மார்க்கெட் 9:15க்கு தான் ஓப்பன் ஆகும். 9:08க்கே நமக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரியான செக்டார்ஸ் டாப்பில் வரப்போகுது. அது ஸ்டாக்கை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அப்படி தெரிஞ்ச உடனே சரிங்களா நிஃப்டி ஐடியை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மார்னிங்கே பண்ணிடலாம். சரிங்களா? அதாவது 9:08க்கே உங்களுக்கு பஃபர் ஆகி எந்தெந்த செக்டார் வருது அப்படிங்கிறது, எந்தெந்த கம்பெனிஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இப்படி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே வந்துட்டு இந்த இடத்துல வால்யூம், சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 3 பாயிண்ட் சொன்னல கடைசியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வால்யூம் டாப் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரிங்களா நீங்கள் பை சைடு தான் போகிறீங்க, ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவில் இருக்குது. அப்போது டாப்பில் இருக்க 5 ஸ்டாக் சரிங்களா இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாக்கை அப்படியே நான் 5 ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வால்யூமை நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ வால்யூமை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
கீழே வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிட்டுக்கும் ஆஃபருக்கும் என்ன குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அது நீங்கள் இப்போதைக்கு செக் பண்ண வேண்டாம் பிகினர் லெவலில் வர்றவங்களுக்கு. ஏன் அப்படின்னா இதை ஏன் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக கூட என்னோடய ஃப்ரெண்டு இருப்பாங்க சரிங்களா, நிறைய பேர் வந்து ரீச் பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக, அப்புறம் கற்றுக்கிட்டு நீ எப்போமாச்சும் ரீச் பண்ணுவாங்க. அப்படி பண்ண வச்ச அவங்க வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க சரிங்களா. அவங்களால என்ன பண்ண முடியலை அப்படின்னா ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண முடியலை. என்ன இஷ்யூ ஆகிருக்கு அப்படின்னா அவங்க வாங்கும்போது சரிங்களா விற்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க இந்த இடத்துல, ஆஃபர் அப்படிங்கிற இடத்துல சரிங்களா. நீங்கள் வாங்கிட்டீங்க, விற்கும்போது யார் இருப்பா அப்படின்னா ஆட்கள் இருப்பாங்க, விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் விற்கிறத வாங்குறதுக்கு ஆட்கள் ரெடியாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் கீழே இருக்குது பாருங்கள் சரிங்களா, லோயர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் அப்படின்ட்டு. ஸோ இதனுடைய லெவலை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த லெவல் ரீச் ஆகிருச்சு அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மார்க்கெட் மாதிரி கிடையாது. வந்து மார்க்கெட் வந்து நல்லா சரியும் சரிங்களா. இப்போ வந்து ஒரு 10% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப ப்ரெஷரில் ஆகும். மேஜரை நீங்கள் நெஃப்டி நல்ல கம்பெனிஸ் பார்க்கும்போது 10% தான், அதுக்கு மேலே வந்து கீழே விழாது. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நேமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிஸ் வந்து எப்படி சொல்ல ரொம்ப ஃபெமிலியரான கம்பெனிஸ் கிடையாது சரிங்களா. அப்போது அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அவங்க வாங்கிட்டாங்கல்ல, விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க சரிங்களா. இப்போ விற்கிறதுக்கு இந்த இடத்துல அவங்க போடுற ஆர்டர் ஷோ ஆகும். ஆனால் இந்த இடத்துல வாங்குறதுக்கு ஆட்களே இல்லை சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைக்கு தான் நீங்கள் கீழே வந்து பார்க்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நெஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் பெஸ்ட்டு ஸ்டாக். இதில் நீங்கள் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி இது 20,000 கோடி டேர்ன் ஓவரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நெஃப்டியை பொறுத்த மட்டும். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இதில் இருக்காது. இதை டக் முடவாத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. நான் MBA படிக்கும்போது டக் அப்படின்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அதாவது நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும்போது வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்கில் போய் நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் சரிங்களா. அதனால் நல்ல ஸ்டாக், நல்ல நேம் உள்ள ஸ்டாக்கில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ட்ரேடை பொறுத்த மட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதனால் Nifty 50, Next 50, செக்டாரல் இண்டிசஸ் இதில் இருக்க ஸ்டாக்லேயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வால்யூம் பார்த்துட்டோம் சரிங்களா. ரெண்டாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் எல்லா ஸ்டாக்கையும் பார்க்குறேன் சரிங்களா. எல்லா ஸ்டாக்கையும் நான் சைடில் டேப் ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ட்டுக்கு பக்கத்தில் சரிங்களா பாப் அவுட்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவுட் சைடு வந்துட்டு ஓப்பன் ஆகும் சரிங்களா. இப்போது HCL டெக்னாலஜியை பொறுத்த மட்டும் நான் மந்த்லி டைம் ஃப்ரேம் போடுறேன் சரிங்களா. செகண்ட் பாயிண்ட், இப்போ நான் ட்ரை பண்ணுறது எதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா பை சைடுக்கு ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. அப்போது பை சைடை பொறுத்த மட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே இப்படி மந்த்லி போட்டிங்க ரெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பை சைடு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கவனம் வேணும் சரிங்களா. அதை ரிஜெக்ட் பண்ணுறது கூட நல்லது சரிங்களா. இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சரிங்களா நமக்கு ட்ரேடுக்கு சூட்டபுளாக இருக்காது மந்த்லியை பொறுத்த மட்டும் சரிங்களா. ரெட்டாக இருக்கிற காரணத்தினால இந்த டைம் ஃப்ரேம் போடுங்க. TCS சரிங்களா. இதுலேயும் மந்த்லி வீக்லி சரிங்களா. இதில் ஏதோ ஒன்று ரெட்டாக இருந்தால் ரிஜெக்ட் தான் சரிங்களா. அப்புறம் கோஃபார்ஜ். ஸோ இதை பொறுத்த மட்டும் மந்த்லி டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குது, க்ரீனாக இருக்குது சரிங்களா. அப்புறம் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுங்க, க்ரீனாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுங்கள், டே டைம் ஃப்ரேம். இது ட்ரேடுக்கு சூட்டபிளான ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது இந்த ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது இன்ஃபி சரிங்களா, ரெட்டாக இருக்குது. விப்ரோ சரிங்களா, மந்த்லி போட்டால் ரெட்டாக இருக்குது. அப்போது செக்டாரை பொறுத்த மட்டும் டாப் 5ல் சரிங்களா செக்டார் நல்லா சப்போர்ட் பண்ண போகுது. அப்போது உங்கள் ட்ரேடிங்க்கு பெஸ்ட்டான ஸ்டாக் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதான் சரிங்களா. இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் சரிங்களா. இப்போது நான் சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்ட் பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டாக் செலக்ட் ஆகிருக்கு. தேர்ட் பாயிண்ட் எப்போதும் சொல்கிறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் சரியாக ட்ராப் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ நல்லாவே வந்துடும் சரிங்களா. அப்போது மார்க்கெட்டை நல்லா பார்த்துட்டு சப்போர்ட் லெவல் கிளியராக ரீச் ஆகிருக்கு சரிங்களா. அப்புறம் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட், இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது பாருங்கள். ப்ரீவியஸாக நடக்கும். அதனால தான் உங்கள் எல்லாத்தையுமே நான் ப்ரீவியஸாக வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பேன். டபுள் லைனில் ட்ராப் பண்ணுங்கள், ரொம்ப கிளியராக இருக்கும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு லைனில் மட்டும் ட்ராப் பண்ணுவாங்க, இப்படி ட்ராப் பண்ணுவாங்க. இது ட்ரெண்டுக்கு கட்டுன்னு நினச்சி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா
அது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ப்ரீவியஸாக ஒரு இடம் இருக்கும் சரிங்களா, அதை நீங்கள் பார்க்காம எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் ட்ரேட் எடுத்துடக்கூடாது. இப்போது நாளைக்கு இதை கட் பண்ணிச்சு இந்த பர்டிகுலர் ஸ்டாக் அப்படின்னா நல்ல ஒரு மூவ் இருக்கும். இந்த ஸ்டாக்கை என்ன பண்ணலாம், ட்ரேடுக்கு நம்ம நாளைக்கு கூட எடுத்துக்கலாம். அப்போது ஒரு ஸ்டாக் செலெக்ஷன்லேயே உங்களுக்கு ரொம்ப தெளிவாக ஒரு பிம்பம் கிடச்சிரும். அப்போது இந்த மாதிரியான ஸ்டாக்கில் சரிங்களா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும் சரிங்களா. பயன்படுத்தினீங்கன்னா ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, NR4 NR7, அதில் ஓப்பன் லோவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறது, அதுக்கு அடுத்து ஓப்பன் ஹை லோ, இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் ப்ரீவியஸாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா செக் பண்ணாலே ஒரு ட்ரேடுக்கு சூட்டபுளான ஸ்டாக்கை எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், இந்த ஸ்டாக்கில் நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்தாலுமே மினிமமான லாஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் டாப்பில் இருக்கக்கூடிய செக்டாரை பேஸ் பண்ணி தான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அன்றைக்கி அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்படியே நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணாலும் தொடர்ந்து அந்த ஸ்டாக்குள்ளே பையர் இருக்கான்னு பார்க்குறீங்க, ட்ரெண்டு பார்க்குறீங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பூஸ்டப்பாக தான் இருக்குமே ஒழிய ஃபெயிலியர் ஆனாலும் ஸ்மால் சைஸில் தான் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பெரிய லாஸ், ஹியூஜ் லாஸ் அப்படிம்பாங்க. இப்படி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணி ட்ரேடை எடுக்கும்போது உங்கள் ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணதுன்னா வெல் அண்ட் குட் சரிங்களா. அது உங்களுக்கு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும். இல்லை எனக்கு ஸ்ட்ராட்டஜி இல்லை, ஒரு ஃப்ளூக்கில் தான் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா சரிங்களா, இந்த மாதிரி ஸ்டாக் செலக்ட் பண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஃபெயிலியர்லேருந்து கம்மியாக இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் 15 மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க சரிங்களா. டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸை பொறுத்த மட்டும் நீங்கள் 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க, 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. அந்த கேண்டலுக்கு ஓப்பனான இடம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. இது ஓப்பன், இது க்ளோசிங் சரிங்களா, இது ஹை, இது இந்த இடம் வந்து லோ அப்படின்னு மார்க் ஆகும் சரிங்களா. இப்போ இந்த இடம் வந்து லோ, இது ஓப்பன் ப்ரைஸ், இது க்ளோசிங் ப்ரைஸ், அதுக்கு மேலே இருக்க ஹை. இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா பட் நல்ல ஸ்டாக்கில். ஸோ அங்கேருந்து பாருங்கள் எப்படி பூஸ்டப் ஆகிருக்கு அப்படின்னு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தெளிவாக உள்ள கரெக்டாக கணிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.